ஹாய் ஹலோ, திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஒரு லாங் கேப் நான் நல்ல ஒரு வீடியோ போட்டு, ஏன்னா நாங்கள் நிறையா ட்ராவல் கிட்டத்தட்ட ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய ட்ராவல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் பெங்களூர், கேரளா, பெங்களூரில் தான் இருக்கோம். கேரளா, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, பாண்டிச்சேரி, இப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்ததுனால எங்களால் எந்த வீடியோஸும் நான் கரெக்டாக போட முடியல. அது இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் வேறு இருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்தோடனே கிளைமேட் சேஞ்சினால் நிறையா உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டோம். பாப்பா, நான் எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி, ஆம்பூர், அதாவது ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ஸ்டார் பிரியாணியில் சாப்பிடுவோம்ல, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் அந்த ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஆம்பூர் ஸ்டார் மட்டன் பிரியாணி தான் செஞ்சு காட்டப்போகிறேன். அதுக்கு இப்போ வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மல்லித்தழை, இந்த பக்கம் புதினா, இங்கே முந்திரி பருப்பும் காஞ்ச மிளகாயும் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர். இங்கே ஆம்பூர் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு நம்ம ஆம்பூர் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டும் கூட அதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் சேர்க்கணும். நான் இப்போ இதை கழுவிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் இப்போ ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஊற வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாயும் முந்திரி பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்குவோம். நான் இதுக்கு இது போடலை, நான் மிளகாத்தூள் போடலை. அதுக்கு பதிலாக ஸ்டார் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி பவுட்ரு போடாமல் காஞ்ச மிளகா தான் அரைப்பாங்க. இதுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டாங்க, காஞ்ச மிளகா தான் போடுவாங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரேன். நான் இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி க்ரீமியான ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ அடுப்பில் நான் ஒரு பேனை வச்சுருக்கேன். நான் அடிகனமான பாத்திரமாக வச்சுருங்க. நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அடிகனமான பாத்திரமாக வச்சுருங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் வரும். இப்போ இது இந்த தண்ணியெல்லாம் காயட்டும். காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றுனீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நம்ம தாளிச்சிருவோம். இப்போ நெய், எண்ணெய் ரெண்டுமே நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் ஆயிலும் 4 ஸ்பூன் நெய் போதும். நான் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்குவோம். பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு 6 ஏலக்காய், ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 7-8 கிராம்பு. அவ்வளோதான். ரொம்ப வாசனை போடலை. இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன் நான். ஜாதி பத்திரி இதெல்லாம் போடலை நான். இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நான் தாளிக்கிறதுக்கு. இப்போ இது 3/4 பாகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ எப்போவுமே நம்ம பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி, வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்ட உடனேயுமே நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் இந்த இஞ்சி, வெள்ளை பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. அதுலேயே மல்லித்தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடுவோம். அதுக்கப்புறம் புதினா இலை ஆட் பண்ணிக்குவோம். புதினா இலை கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், மீதி வச்சுருக்கேன் நான். புதினாவே ஆட் பண்ணிடுவோம். இப்போ புதினாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கேன் மெல்லிஸாக. ஒரு 3லேருந்து 4 வெங்காயம், பெருசாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் போதும். நான் 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இதையும் போட்டு நல்லா இதோடு சேர்த்து இந்த எண்ணெய், நெய்யில் வதக்கிடுவோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி கறியை மட்டனை குக்கரில் போட்டு வேக வைக்கல. நான் நம்ம பிரியாணி மசாலாலாம் போட்டு பரட்டி அதிலே கறியை போட்டு அதிலே தான் வேக வைக்க போகிறேன். அப்படி தான் செஞ்சால் தான் இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி தான் செய்கிறேன் நான். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகாய் அதை இப்போ ஆட் பண்ணிக்குவோம். இப்போ முந்திரி பருப்பு, மிளகாய் கலவை இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த
நெய் எண்ணெயிலே நல்லா கிண்டி விடுவோம். நல்லா இது நல்லா பச்சை வாசனை போகணும். ஏன்னா காஞ்ச மிளகாயை அப்படியே ராவாக அரைச்சிருக்கோம் ஊற வச்சு. அதனால் அதில் கொஞ்சம் உள்ள பச்சை வாசனை அந்த எண்ணெயிலேயே போகணும். அப்போ நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கழுவி அலசி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ மட்டனையும் சேர்த்து மசாலாவில் நல்லா கிண்டி விடுவோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மட்டனை வேக வச்சுக்கிறேன் நான். இப்போ தண்ணி ஊற்றி கொதி வருது. கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டுருவோம். மூடியை போட்டு ஒரு 7-10 நிமிஷம் கொதிக்கட்டும். கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு. வெந்திருக்குது. இன்னொரு 10 மினிட்ஸ், இன்னொரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது கடையில் ரைஸை வந்து நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துடணும். வேக வைக்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க, வேக வைக்கக்கூடாது. ரைஸ் வந்து இந்த தண்ணி வந்து கொதிச்சோனையும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் மிக்ஸ் பண்ணணும். கறி வெந்துருச்சு நல்லா. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் அப்படியே கொதி விட்டு, அதாவது நான் வந்து கொதிக்க விடலை, ரைஸை வந்து வேக விடலை, தண்ணி சூடு பண்ணிவிட்டு அப்படியே அதை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் நம்மளோட பிரியாணியில். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் இந்த மசாலா வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்மளோட எதுவுமே வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே தெரியாது. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெறும் ரைஸு மட்டன் அவ்வளோதான் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே குக் பண்ணிடுவோம். இப்போ மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சோம்ல கொஞ்சம் புதினா தழை மல்லித்தழை, அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுருவோம். நம்மளோட ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. அரிசி பாருங்கள் அப்படியே உடையாமல் இருக்குது பாருங்கள். பார்த்தாவே தெரியும் அரிசி அப்படியே இருக்கிறது. உடையில பாருங்கள், கரண்டியில் காட்டுறோம் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து தூள் போட்டுறாதீங்க. தூள் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி நார்மல் பிரியாணி மாதிரி ஆயிரும். இது ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து மிளகாவை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு காஞ்ச மிளகாவை அதுக்கப்புறம் அரைக்கணும். அரைச்சி தான் இது செய்யணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரசா பாய். கறியும் நல்லா வெந்திருக்குது. நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து கறி வேகிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸை போட்டுற வேண்டியதான். ரைஸை வந்து தண்ணியில் வந்து ஒரு சூடு கொதி வந்தோடனேயும், கொதினா தலைவலன்னு கொதிக்கக்கூடாது. கொதி வந்தோடனே நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரைஸை வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துற வேண்டியதான் கறி வெந்தோடனையும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களே நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரேசா பாய்.